டேய் பல்லவா, எங்கடா போன? நாங்கெல்லாம் பதறிட்டோம் தெரியுமா? போன் பண்ணா எங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிற. இப்படி எல்லாம் கோச்சிட்டு வீட்டு விட்டு போலாமாடா? நான் கோச்சிட்டு போயிட்டேன்னு நீங்க எல்லாரும் தேடியா நான் வந்தீங்க? டேய் நிலா தானே தேடி போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீ அவங்களே கேளு. நான் உன்னை அடிச்சிட்டேன். அதனால நீ கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்ட. அப்படிதானே? ஆமா. எனக்கு உன்னை அடிக்க உரிமை இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குங்க, நிறையவே இருக்குங்க. நான் உங்ககிட்ட கேட்டேனா அவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். சரி. அடிக்கிறது தப்புதான். யாரையும் அடிக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சின்ன பசங்க ஏதாவது தப்பு பண்ணா பெரியவங்க அடிச்சுதான் திருத்துவாங்க. நீ நான் அண்ணின்னு கூப்பிடுற அந்த உரிமையில தான் நான் உன்னை அடிச்சேன். ஒருத்தவங்க மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். பாயா போயான்னு சொல்ற, செத்து போன்னு சொல்ற, அப்படிலாம் சொல்லலாமா? ஹனி, நீங்க என்ன அடிச்சது கூட பிரச்சனை இல்ல. அவருக்கு சப்போர்ட் பண்ணி அடிச்சிட்டீங்களா, அதுதான் எனக்கு தாங்கிக்க முடியல. நீ நான் ஒரு விஷயம் பண்ணா அது சரியா இருக்கும் நீ நினைக்கிறே இல்லையா? சொல்ல போலாமா? நினைக்கிறே இல்லையா? நினைக்கிறேன். கடமைக்கெல்லாம் நீ சொல்ல வேணாம். இல்லன்னு நினைச்சாலும் அதை சொல்லிடு. நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். எனக்கு உன் மேல எந்த உரிமையும் வேணாம். அதே மாதிரி இனி நீ என்ன அண்ணின்னு கூப்பிட வேணாம். நீ யாரும் நான் யாரும் இருந்துட்டு போயிரும். எந்த சண்டை நடந்தாலும் நான் இனிமே உன்னை கேட்கவே மாட்டேன். நீயும் இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போக தேவை இருக்காது. ஹனி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடா நீ நான் அண்ணின்னு கூப்பிடுற? அப்ப நான் அண்ணியோட ரோல் தானே செய்வேன். தப்பு பண்ணா ஒரு அண்ணியா நான் அடிப்பேன். இப்ப சொல்லு, நான் உன்னை அடிக்கலாமா கூடாதா? அடிக்கலாம். இனிமே வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா அத வீட்டுல இருந்தே டீல் பண்ணணும். ஒருவேளை நான் பேசுனது உனக்கு பிடிக்கலனா கூட என்கிட்ட சண்டை போடு. அதை விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறது, 4 பேரை தேட வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், அதுக்கும் சேர்த்து அடி விழும். இது யாருக்கு சொல்றா? இனி கோச்சிட்டு வீட்டை விட்டு போவியா? போக மாட்டேன். நான் யார் உனக்கு? ஹனி, அண்ணி சொன்னா கேட்பவே மாட்டியா? கேப்பேன். இனி யார்கிட்டயும் கத்தக்கூடாது, வார்த்தை விடக்கூடாது, மரியாதையா நடந்துக்கணும். சரியா? முகத்தை பார்த்து சொல்லு. இனி மரியாதை இல்லாம பேச மாட்டேன். நீ சரி வா உட்காரு, சாப்பிடலாம். டேய் என்னடா நடந்துச்சுங்க? கெத்தா பேசிட்டு போயிட்டாங்கடா. ஐயோ இவன் ஒருத்தன் ஆவுனா முத்தம் கொடுத்து கண்ணை தேய்ச்சி ஆகிட்டு இருக்க. நிலா என் பொண்டாட்டி ரோல் எடுத்து எப்படி எல்லாம் நடுக்க வச்சா பாத்தல. நானே அப்படி ஆடி போயிட்டேன்டா. நீங்க பாரு கையில எப்படி சுருத்துருக்குன்னு வேற மாதிரிக்கிறானே. இல்லடா பல்லவா, உன் எமோஷன் எனக்கு புரியுது. நிலா பேசின பேச்சுல எனக்கு அப்படியே நிறைய விஷயங்கள் கிளியர் ஆயிடுச்சு. ஐயோ அத எப்படி பல்லவா குடி, சாப்பிடு. சாப்பிடுடா. பல்லவா சாப்பிடுறா. இதாங்க மெதுவா. சாப்பிடு. என்ன ஆ. இங்க பாருங்க, இந்த மிச்ச பிரியாணி என்ன பண்றது? எடுத்து வச்சாலும் கெட்டு போயிடும்பா. கீழே போட்டுடலாம். அண்ணா முதல்ல வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். இவ்வளவு பிரியாணி வேஸ்டா போகுது பாருங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் இருந்தா இதெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே வச்சிருக்கலாம். காலையில இதே சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இவ்வளவு பிரியாணியும் வேஸ்டா குப்பைக்கு தான் போகுது. நானும் எப்படியாவது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு பணத்தை ஒதுக்கி வைப்பேன்பா. உடனே ஏதாவது செலவு வந்துருது, நானும் அதை எடுத்துறேன். சரி சீக்கிரம் வாங்கிடலாம். அண்ணன் தள்ளுங்க. நிலா நீ வெயிப்பா, நானே கழுவிடுறேன். பரவாயில்ல இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் தானே. இன்னைக்கு நீ பல்லவன பேசின பேச்சு இருக்க பாரு, நானே ஆடி போயிட்டேன்ப்பா. அவனுக்கு வீட்டுல ஒரு அம்மா இருந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்களோ, நீ அப்படிதான்ப்பா பேசின. அவனை அடிச்சிட்டேன்னு உங்களுக்கு என் மேல கோவம்லாம் இல்லையே? ஐயோ, நான் எதுக்குப்பா உன் மேல கோவப்பட போறேன்? இல்லண்ணா, நீங்க யாருமே ஒரு வார்த்தை கூட அவனை சொல்றது இல்ல. கண்டிப்பா அடிச்சிருக்கவும் மாட்டீங்க. நான் பாட்டுக்கு கோவத்துல பட்டுன்னு அடிச்சிட்டேன். அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. இஷ்டத்துக்கு பேசிட்டே இருந்தான், அதான் அடிச்சிட்டேன். நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கலண்ணா. என்னப்பா இதுக்கு போய் வருத்தப்பட்டு இருக்க? நான் போய் உன்ன தப்பா நினைப்பானா? உன் பக்கம் எவ்வளவு நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. நான் பாட்டுக்கு அவன்கிட்ட போய் அப்பா உன் விஷயத்துல ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதனால இத்தனை வருஷம் அப்படியே போட்டோன்னு விட்டுட்டேன். ஆனா நீ உண்மையை சொல்லாம வேற மாதிரி சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்ட. என்ன கேட்டா நீ செஞ்சதுதான் கரெக்ட்னு சொல்லுவேன். எனக்கு உன் மேல ஒரு கோவமும் இல்லப்பா. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எங்களுக்காக யோசிச்சு எவ்வளவு விஷயங்கள் பண்ற. என்னதான் வீட்டை கவனிச்சுக்கிறது, சமைக்கிறது, தம்பிங்களை பாத்துக்கிறதுன்னு நான் செஞ்சாலும் பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரு நுணுக்கம் எங்களுக்கு எல்லாம் வராதுப்பா. எதை எப்படி சொல்லணும், யாருக்கு எப்படி புரிய வைக்கணும், இதெல்லாம் ஆண்களுக்கு வராத விஷயம்ப்பா. ஆனா நீ எல்லாத்தையும் அழகா பண்றப்பா. இந்த வீட்டு ஆளுங்க மேல உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு? நீ எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பல்லவனுமே என்னதான் கோவமா போனாலும் நீ போன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னதும் எப்படி ஓடி வந்துட்டான் பாத்தியா? உன் மேல அவனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. அதனால நீ எதை பத்தியும் யோசிக்காத. இது உன் வீடு, நாங்கெல்லாம் உன் சொந்தம். எங்களை திட்டி சரிப்படுத்த உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரி, இப்ப என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நானே கழிக்கிறேன். நீ போய் தூங்கு போ. பரவாயில்லண்ணா. பாரு உன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு பாரு, நீ வாப்பா. சரி அண்ணா, ஹெல்ப் என்ன சொல்லுங்க. சரிப்பா. அந்த சிலிண்டர் ஆஃப் பண்ணிருங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். 64 எப்படி வரணும் அப்படி வருது, அப்படி வரணும் இப்படி வருது. அறிவிட்டே பெருக்கிட்டு தெரியல. பெருகிட்டு இருந்தியா? இப்படி தண்ணி தெளிச்சாதானே தூசி எல்லாம் பறக்காம இருக்கும். மூஞ்சி இந்தா, எனக்கு தெரியாது நீயே பெருக்கு. நோ 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 நோ, நான் தண்ணி தெளிக்கிற டிபார்ட்மெண்ட், நீ பெருக்கிற டிபார்ட்மெண்ட். என்கிட்ட உன் வேலையை தலையில கட்டாதப்பா. டேய் நீ தண்ணி தெளிச்சு பெருக்கிற வேலை கெடுத்தல. செஞ்ச தப்புக்கு தண்டனை நீயே பெருக்கு போ. நீ ஆணியே புடுங்க வேண்டாம், கிளம்பு. நான் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு போறேன். சபாஸ், சரியான போட்டு. என்ன? பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டீங்களா? தண்ணி தெளிச்சாச்சு. டேய் நான் சார் தான். இது என்ன தரெல்லாம் குப்பையா இருக்கு, பெருக்காம தண்ணி தெளிச்சிட்டீங்களா என்ன? அப்படி கேளுங்க அவன. நான் பெருக்கிட்டு இருந்தேன், வேணும் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா இவன் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க போடுற கோணல் மணலான கோலத்துக்கு இதுவே பரவாயில்லன்னு சொல்றான். நீங்களே கேளுங்க. டேய் நான் அப்பெல்லாம் சொல்லலங்க. பாண்டி ஒண்ணும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவன் சொன்னான். நீங்க சொல்லிட்டு பாண்டி மேல பழி போடுறீங்களா? இது நானா? சத்தியம் இல்ல, சத்தியமா இல்லங்க, நான் சொல்லுங்க. சத்தியம் வர பண்றீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க தான் சொல்லிருப்பீங்க. இல்லங்க நான் சொல்லுங்க, அவன் தான் அப்படி சொன்னான். நான் கோணல் மணல கோலம் போடுறேனா? எதுக்குங்க இப்ப ஆயுதத்தெல்லாம் தூக்குறீங்க? பொதுவா கோலம்னா வளைஞ்சு நெளிஞ்சு தானங்க இருக்கும்.
நீங்க ஒரு ஆர்கிடெக்ட், உங்களுக்கு தெரியாதா? எத்தனை வாட்டி கம்ப்யூட்டர்ல கோலம் போட்டுருப்பீங்க. டேய் என்னைய கோத்து விடுற நீ என்னங்க? மௌனம் உனக்கு இருக்குடா வா நீ டேய் ஏமா உனக்கு இந்த 4 குழந்தை தான் தெரியுமா? மாத்தி மாத்தி அதையே போட்டுட்டு இருக்க. ஆமா, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். உங்களுக்கு நிறைய தெரியுமோ? ஏன் தெரியாது? கூட நான் போடுறேன். அதெல்லாம் வேணாம். இங்க எதுக்கு நின்னு பாத்துட்டே இருக்கீங்க? ஏன் நான் பார்த்தா உனக்கு கோலம் வராதா? ஆமா. அங்க பாரு ஒரு புள்ளியை விட்ட பாரு, அதான் கோலம் இடிக்குது. சரிம்மா நீ போடு, நான் அங்க போய் உட்கார்றேன். எங்க விட்டோம்? ஏய், ஆமா. அடடடடா, என்ன ஒரு அருமையான கோலம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த கோலத்துக்கு இவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கேன், பார்க்க கூட மாட்டேங்கிறா. இப்ப சரியா இருக்கா? சரி பண்ணிட்ட போலயே. அப்படியே அந்த கோலத்துக்கு டிஸ்ட்ரிக் ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு போ, கண்ணு பற்ற போ. உங்களதான் தூக்கி வைக்கணும். ஆ, ரொம்ப பண்றீங்க. ஏமா ஒரு நிமிஷம். என்ன? ஆமா பல்லவன் எதுக்கு அடிச்ச? ஏன் நான் அடிக்க கூடாதா? இல்ல அதுக்கு இல்ல, அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான், அதுக்காக கை நீட்டுறதா? ஓஹோ, அவனை அடிச்சா நீங்க வலிக்குதோ? இல்ல அவங்க அம்மா எதுக்கு வீட்டை விட்டு போனாங்கன்னு அவனுக்கு தெரியல, அந்த ஆதங்கம், அதனால பேசிட்டான். விட தெரியலனா பேசக்கூடாது. அது என்ன இஷ்டத்துக்கு வாய் விடுறது? அவன் என்னத்தையோ சொல்லிட்டு போறான், விட உனக்கு என்ன? ஒரு முறை கண்டிக்கலனா இதேதான் மறுபடியும் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவான். ஏற்கனவே கண்டிக்காதனாலதான் அவன் இங்க வந்து நிக்கிறான். சரி, உங்க பையனை நான் இனிமே அடிக்க கூடாது, திட்டக்கூடாதுன்னா சொல்லிருங்க. நான் எதுவும் சொல்லல. ஏமா நான் எங்கேயுமா பிள்ளை சொன்னேன், உடனே மூஞ்ச தூக்குறிய. சரி திடீர்னு அவன் எங்கேயாவது போயிருந்தானே என்ன பண்ணிருப்ப? நான் தான் பார்த்தனே, அவன் கிளம்பின உடனே நீங்க அவன் பின்னாடியே போனத. ஓ அவன் எங்க போனாலும் நீங்க பாத்துப்பீங்கன்னு தான் ஒரு நம்பிக்கையில நான் விட்டேன். அதனாலதான் யாரையும் தேடி போவானான்னு சொன்னேன். போன பிறகு பெரிய சிபிஐ ஆபீசரா இருந்திருப்ப போலயே. எப்படி பிரில்லியண்டா? பிரில்லியன்ட் தான், பிரில்லியன்ட் கேர்ள். ஆமாண்ணே உங்க வண்டி ரெடி இல்ல பையா, இன்னைக்கு என்ன சமையல்? ரொட்டி பன்னீர் சப்ஜியா? டேய் சோறு தாண்டா செஞ்சிருக்கேன். நீ கேக்குறத பார்த்தா உனக்கு ரொட்டி வேணும் போல, அதுவும் பண்ணவா? அப்படியா சொல்ற? ரொட்டி லெஸ் கேலரி, ஹெல்தி ஆப்ஷன். சரி ஒரு 4-5 போடு. 4 இல்லப்பா உனக்கு எக்ஸ்ட்ராவா சேர்த்து 5வது வேணா ஒண்ணா போடுறேன் அண்ணே, அதெல்லாம் பண்ணாதானே? டேய் அது பரவாயில்லடா, 4 ரொட்டி தானே கேக்குறான், பண்ணிடலாம். பாய் அண்ணே, 2 நாளா உனக்கு பெருசா சமைக்கவே இல்ல. பாரு எப்படி அழைச்சிட்டேன் பாரு. டேய் நீ ஒரு பொய் மூட்டை தான், அதுக்கு நீ இப்படிலாம் போய் சொல்லாதடா, பாக்குற மக்களுக்கு தெரியாதா? டேய் விடுடா, பாவம் வளர்ற பையன். ஆமா ஆமா இதுக்கு மேலயும் ஒரு வளர்க்கணும். நான் வளர வேண்டாம், நீ பார்க்க தானே போற, போட்டோம். போங்கடா நீங்களும் உங்க சண்டை. ஏய் பலவா ஒரு நிமிஷம்டா, பலவா இந்தா உனக்கு இது சரியா இருக்கான்னு பாரு. எனக்கு எதுக்குண்ணே? இல்லடா எனக்கு தான் வாங்கினேன், நான் இதை போடவே இல்ல, ஆனா உனக்கு நல்லா இருக்கும், நீ போட்டுக்கோ. நல்லா இருக்குண்ணா, நீயே போட்டுக்கோ. ஏய் போடா உனக்கு சூப்பரா இருக்கும், நீயே போட்டுக்கோ. இந்தா சரிண்ணே, தேங்க்ஸ். ஏன் என்னெல்லாம் பார்த்தா மனுஷன் தெரியல உனக்கு? ஏன் நீ என் சட்டையை போட்டு பட்டன் எல்லாம் பிச்சுட்டு போறதுக்கா? ஏன்னா நான் அவ்வளவு குண்டா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நீ சப்பியா அழகா இருக்க. அப்படி சொல்லுடா, சொல்லு குட்டி. பாத்தியா நீ இருக்கிய என்ன பிராண்ட் இது? என்ன இந்த கலர் வாங்கிருக்கேன், நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன். ஏய் புடா வாங்கிட்ட. சொல்லுப்பா. பாண்டியோட கடைக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னீங்களே, அது எப்ப வச்சுக்கலான்னு? என்னைக்கு வேணா வச்சுக்கலாம்ப்பா, வர்ற வெள்ளிக்கிழமையும் ரொம்ப நல்ல நாளா தான் இருக்கு. எனக்கு வேணா வச்சுக்கலாம் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்ப பாண்டி தருவேன்னு சொல்லிருக்காங்க. அது வெள்ளிக்கிழமை தாங்க தரேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப அன்னைக்கு பூஜை பண்ணிக்கலாமா? பூஜைனா ஏதாவது ரொம்ப பெருசா பண்ணிட போறீங்க? பெருசாலாம் ஒண்ணும் இல்லப்பா, கடை இனிமே நம்ம கைக்கு வந்துருச்சு, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு சின்னதா ஒரு பூஜை மட்டும் பண்ணிட்டு எப்பவும் போல நீ வேலையை தொடங்கலாம். கொஞ்சம் இருங்க. என்ன அங்கிள், வெள்ளிக்கிழமை பூஜை இருக்கு, வந்துருங்க. யாராவது ஐப்பங்களுக்கு மாலை போட்டுருக்காங்களா என்ன? பாண்டியோட கடை பூஜை பணம் கொடுக்கும் போதுதான் வரல, பூஜைக்காச்சும் வாங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்? நீங்க தானே அப்பா, ஒரு அப்பாவை முன்னாடி வந்து நிக்க வேணாமா? கடைக்கு என் பேர் வைங்க, அப்பதான் நான் வருவேன். ஆ, வைக்கலாம். முதல்ல நீங்க வந்து சேருங்க. ஏய் கடைக்கு நல்லா வருமானம் வரணுமா? என் பேர் வை. நீ காலேஜ்க்கு கிளம்பலையே பலவா? டைம் இருக்கு நீ 8:30க்கு தான் கிளம்புவேன். போறேன். இன்னைக்கு நீ கூட வண்டியில வா, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு போலாம். எதுக்கு? எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? போறோம், அவ்வளவுதான். அண்ணா டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். இருப்பா, உனக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க அப்படி எங்க போறீங்க? அதான் கிட்ட வாங்களேன். சொல்ல முடியாது. தேங்க்ஸ். பல்லவா கேட்காமலே இருந்தேன். இந்தா ஒரு நிமிஷம் இரு. இது இருக்கட்டும், நீலா இந்தாப்பா. தேங்க்யூண்ணா. பலவா வா, வரேண்ணே. பாய்ப்பா. Bye. பாய்டா. பை. வாங்க பாத்துறா. வேடா பலவா. டேய் எங்கடா போறாங்க உனக்கு தெரியுமா? அதுவா சொல்றா. அது சீக்கிரம். போட்டலாம் ஆளுக்கு வந்து நக்கல் பண்ணு. எங்க போறாங்க? அண்ணி கோயிலுக்கு எதுக்கு நீ கூட்டு வந்திருக்கீங்க? உனக்கு டைம் ஆகலல்ல, சீக்கிரமா தானே வந்திருக்கோம். டைம்லாம் இருக்கு, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கோயில் வந்திருக்கோம்? உங்களுக்கு பர்த்டேவா என்ன? டேய், இப்பதானே எனக்கு பிறந்த நாள் முடிஞ்சது, எத்தனை வாட்டி ஒருத்தருக்கு வரும்? அப்ப வேற யாருக்காவது பிறந்த நாளா என்ன? யாருக்கும் பிறந்த நாள்லாம் இல்ல. நீ வா பலவா. சாரிடா, உன்னை நான் அடிச்சிருக்க கூடாது. பரவாயில்ல நீ விடுங்க, நீங்க என்ன அடிக்கலாம் திட்டலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சிட்டீங்கல்ல, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் நீ நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி என்ன அடிச்சீங்க? அவர் பண்றது மட்டும் சரியா நீ? நான் உன்கிட்ட உனக்கு கேட்கவா? உங்க அப்பா அப்படி என்ன பண்ணாரு? அவரை ஏன் நீ இவ்வளவு இருக்கிற? அவரை வெறுக்காம இருக்க என்ன காரணம் இருக்கா நீ சொல்லுங்க? அவரால் தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். அவர் தான் சேர அம்மாவை போனாரு, எங்க அம்மாவை துரத்து விட்டாரு. இப்ப திரும்பவும் வந்த எங்க அம்மாவை அவர் தான் நீ துரத்து விட்டாரு. அவர் வெறுக்காம என்ன நீ செய்ய முடியும்? உங்க அம்மாவை அவர் துரத்தி விட்டதை நீ பாத்தியா? அன்னைக்கு நான் பார்த்தேன், நீ எங்க அம்மா கிட்ட அவர் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. நான் மட்டும் வரலன்னா அம்மாவை கழுத்தை நடிச்சு கொண்டிருப்பாரு. இல்ல பலவா, அவர் உங்க அம்மாவை துரத்தி எல்லாம் விடல. இவ்வளவு நாள் உங்க அம்மா உன்னை பாக்க வரலையே, உன்னை இப்படி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அவருக்கு கோவம். இல்ல நீ இவரு ஒழுங்கா அந்த ஐயா அம்மா விட்டு போறாங்க. அம்மா தான் சொன்னாங்களே நீ இங்க இருந்தா உயிரோட இருக்க முடியாது, உயிருக்கு பயந்துதான் போன அம்மா சொன்னாங்களே. அது உங்க அம்மாவோட விஷயம். இதே நீ உங்க அப்பா கிட்ட கேட்டா
அவர் வேற ஒரு கதை சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க நல்லவங்களா தெரியற மாதிரி ஒரு கதை இருக்கும். இதுல எது உண்மைன்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? நீங்க ஏன் அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? உனக்கு தெரியாத நிறைய விஷயம் எனக்கு தெரியும் பலவா. என்ன தெரியும் சொல்லுங்க. அதெல்லாம் உங்ககிட்ட இப்ப சொல்ல முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் கேக்குறியா? சொல்லுங்க. உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீ இல்லாம அவங்க 18 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு வேற நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கு முக்கியமா இருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. அவங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா எப்ப வேணா வரலாம். அந்த சாய்ஸ் அவங்களோடது. ஆனா அவங்க அதை சூஸ் பண்ணல. நீ இத எதிர்த்துதான் ஆகணும் பலவா. நான் சொல்றது உனக்கு ஹார்ஷா இருக்கும். நம்ம அம்மா நம்மள சூஸ் பண்ணலங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி என்ன விரும்புங்கன்னு நம்ம சொல்ல வைக்க முடியாதுல்ல. அது அம்மாவாவே இருந்தாலும் சரி. அப்படி ஒரு நிலைமையிலதான் நீ இருக்க. அவங்களுக்கு வரணும்னு விருப்பம் இருந்தா அவங்க வரட்டும், வரலன்னா விட்டுரு. அதுக்காக நீ யார்கிட்டயும் கோச்சிக்காத பலவா. நீ யோசிச்சு பாரு, உன்னோட அம்மாவையும் உங்க அப்பா தான் கொண்டுட்டாருன்னு ஊர் முழுக்க பேசினாங்க. சொல்ல போனா நம்ம வீட்லயே எல்லாரும் அப்படித்தானே நினைச்சாங்க. ஆனா பாரு, அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க. உன்னை சூஸ் பண்ணாத ஆட்களை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உன்னையே வாழ்க்கைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உன் அண்ணனுங்களை பத்தி யோசி. அந்த வீடையே உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த பில்டிங் வேணா பழசா இருக்கலாம். அந்த வீட்ல எவ்வளவு விஷயம் அழகா இருக்கு தெரியுமா? அந்த வீட்டை சுத்தி அவ்வளவு பெரிய தோட்டம், ஒரு காரு, 2-3 பைக் இருக்கிற அளவுக்கு இடம், எவ்வளவு பீஸ்ஃபுல்லான லைஃப். இதெல்லாம் யாருக்கும் அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்காது. காலேஜ்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்து எழுது. நீ இல்லன்னு நினைக்கிறது ஒரு பக்கம், உன்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறது ஒரு பக்கமா எழுது. இது அதிகமா இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் வேணாம் நீ. இப்பவே எனக்கு நல்லா தெரியுமே இருக்குன்னு நினைக்கிறதா அதிகமா இருக்கு. அப்புறம் என்ன, இருக்கிற விஷயத்த நினைச்சு சந்தோஷமா இருடா. இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. நீ சந்தோஷமா இருக்க நிறைய காரணங்கள் இருக்கு. இனியுமே உனக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சூப்பரான கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கூட வரும். லைஃப் இன்னும் கலர்ஃபுல்லா மாறும். ஹாப்பியா இருடா. என்ன பாரு. சரி,